யார் இவன்? எனக்கா பாடப் போறான்? அந்த கர்ஜனை. 26,000 பாடல்கள் பாடின பாடகர் மனோ அன்னைக்கு சிவாஜி முன்னாடி நின்னப்போ பயத்துல நடுங்கி போயிட்டாராம். என்ன நடந்தது தெரியுமா? இசைஞானி இளையராஜா சொல்லிதான் கங்கை அமரன் மனோவை ஏவிஎம் ஸ்டுடியோக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க சிங்க மாதிரி உட்கார்ந்திருக்காரு சிவாஜி கணேசன். சிவாஜி முன்னாடி போய் நின்ன மனோவுக்கு கால் நடுங்குது. அப்போ சிவாஜி கேட்ட அந்த ஒரு கேள்வி, வாடா அமரு, யார் இவன்? இவனா எனக்கா பாடப் போறான்? சிங்கத்தோட கர்ஜனைய நேர்ல கேட்ட மாதிரி மனோ மிரண்டு போயிட்டாரு. ஆனா ராஜா சொன்னா சரியாத்தான் இருக்கும், பொழைச்சுப்போ அப்படின்னு சிவாஜி கொடுத்த அந்த ஒரு ஆசீர்வாதம் தான் மனோவோட வாழ்க்கையே மாத்துச்சு. தேவர் மகன் படத்துல போற்றி பாடடி பொன்னே பாட்டு வரும்போது தியேட்டரே அதிருமே. அதுக்கு பிள்ளையார் சுழி இங்கதான் போடப்பட்டது. சிவாஜிக்கு செட்டாவாரான்னு சந்தேகப்பட்ட அதே மனோதான் பின்னாடி ஜல்லிக்கட்டு படத்துல ஹே ராஜா பாட்டுல மிரட்டியிருப்பாரு. சிவாஜியோட சிம்ம குரலுக்கு மனோவோட வாய்ஸ் அப்படியே பொருந்துனதுதான் மேஜிக். சரி, ராஜா சொன்னா சரியாத்தான் இருக்கும், பொழைச்சுப்போ. அந்த ஒரு ஆசீர்வாதம் இன்னைக்கு இந்தியாவே வியக்கும் ஒரு பாடகரை நமக்கு கொடுத்திருக்கு. சிவாஜி கணேசன் சாருக்கு எஸ்பிபி வாய்ஸ் பெஸ்டா இல்ல மனோ வாய்ஸ் பெஸ்டா? காமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணிட்டு அந்த போற்றி பாடடி பொன்னே பாட்டு பிடிக்கும்னா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அன்னைக்கு அவர் கேட்டது, யார் இவன்? எனக்கா பாட போறான்?